எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஸோ காயராசிக்காரர்களுக்குண்டான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் தொழில் வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பெட்டராக சொல்லிடுறேன். வருமானத்தில் எந்த குறையும் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வருமானம் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்குது. நல்லபடியான ஒரு வருமானம், சும்மா அந்த கீழே மேலே அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் சொன்னால் மரியாதைக்கு உண்டான காசு பணம்ப்பா அப்படின்னு சொல்லுவதற்குண்டான காசு பணம் தான் நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே உண்டு. வீடு, அதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் வரவு அப்படிங்கிறத நம்மளால் தாராளமாக சேர்த்திக்க முடியும். அதில் எந்த விதமான குறைகளும் இல்லை. இது எல்லாமே நல்லபடியாகவே இருக்குது. கொடுத்த வாக்கு நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ எவ்ரி திங் இஸ் ஓகே வித். இது வருமானம், காசு பணம் புழக்கம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ தொழிலுக்கு வருவோம். இந்த தொழில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அலைச்சல் மிகவும் அதிகமாகும். அலைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாகும். தேவையற்ற விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும். ஒரு காசு பணம் வருது, அதை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா அதுல ஒரு பகுதி வீண் விரயம் அப்படிங்கிறது ஆகுது. இது போல இருக்கக்கூடிய ஒரு அலைச்சலும் ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறமோ, அந்த மன உளைச்சலை தீர்ப்பதற்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி காசு பணத்தை எங்காவது கொண்டே கொடுக்குறது. இது போல அந்த வரக்கூடிய வருமானத்தை பொறுமையா நிம்மதியா வச்சு அனுபவிப்பதற்கு உண்டான அந்த ஒரு சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இந்த அது தொழில் ரீதியாக அலைச்சல் மன உளைச்சல் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சந்திக்கிறீங்க. ஆனா காம்பன்சேட் பண்றதுக்கு அந்த வருமானங்கிறது வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் மனசு ஒரு திருப்தியா இருக்கிற மாதிரி வச்சு ஓடிட்டு இருக்கு. ஓவரா அலையாதீங்க, ஓவரா டென்ஷன் ஆகாதீங்க. ராத்திரி கண்டதை யோசிச்சுக்கிட்டு தூங்காம இருந்து உடல்நிலை எடுத்துக்காதீங்க. இதை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். இதெல்லாமே பிப்ரவரி 12க்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற மறைமுக எதிரிகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதுவும் அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அரசு சம்பந்தப்பட்டு எந்த ஒரு வேலை செய்யக்கூடியவர்கள், உங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்கள், சரிங்களா? அவங்ககிட்ட ரொம்ப கவனமா இருங்க. இந்த கான்ட்ராக்ட் டெண்டர்ஸ்ல எல்லாம் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே யாருக்கிட்ட என்ன பேசுறோம் அப்படிங்கிறதுல கவனமா இருங்க. நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு கீழே ஒருத்தவங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க சொல்றதை கேட்டுன்னு ஒருத்தன் வேலை செய்யறான்னா அவன் தான் உங்களுக்கு மறைமுக எதிரியா இருப்பான். ஸோ கவனம் கவனம் கவனம். சரி, ரொம்ப கவனமா இருங்க. எப்போ? பிப்ரவரி 12க்கு அப்புறம். பிப்ரவரி 11க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்திரங்கள், பணப்புழக்கம், கையெழுத்திடுவது, இதுல எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். அந்த பிப்ரவரி 11, 12க்கு அப்புறம் இந்த பிப்ரவரி மாசம் கடைசி வரைக்குமே இந்த பத்திரம், பணப்புழக்கம், கையெழுத்திடுவதில் ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம், நான் பிரச்சனை இல்லை, நான் நம்பியா நம்பி ஓகே கையெழுப்பா அப்படின்னா அவன் சந்தோஷமா போயிடுவான். அப்புறம் நீங்க தான் போய் நின்றுட்டு இருக்கணும். ஸோ கவனமா இருங்க. பத்திரம், பணப்புழக்கம், கையெழுத்திடுவது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கவனம் தேவை. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது அப்படிங்கிறது பிப்ரவரி 12லிருந்து ஒரு மாசம் அளவுக்கு கொஞ்சம் சிரமத்தை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால ஓவர் ப்ராமிஸ் அப்படிங்கிறத பண்ண வேண்டாம் பிப்ரவரி 12க்கு பிறகு. ஸோ கவனம் அப்படிங்கிறது தேவை. எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல ஒண்ணுங்கிறது 2 தடவை 3 தடவைங்கிற போது செஞ்சா தான் அந்த ஒரு காரியம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான மாதிரி அலைச்சல் அப்படிங்கிறது மன உளைச்சல். போயிடுங்களா, நான் ஏன் அதை மன உளைச்சல் முன்னாடியே சொன்னேன்னு சொல்லி ஸோ அதை சந்திக்க வேண்டியது இருக்கும். டென்ஷன் ஆகாதீங்க. இந்த ஒரு வேலையை செய்யறதுக்காகவும் இந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்காகத்தான் இந்த உலகத்துக்குள்ள நீங்க வரவும் இல்லை, பிறக்கவும் இல்லை. அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கி இது காலத்தின் ஓட்டத்தின்படி இப்படி ஒரு வேலைன்னு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம செவ்வனே சிறப்பா செய்வோம். உசுரை கொடுத்து செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பொறுமையா இருங்க. தேவையில்லாம டென்ஷன் ஆகிறீங்க. உங்க உடல்நிலையை நீங்க பாத்துக்கணும். உங்களை நம்பி ஒரு பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, எல்லாத்தையும் பாத்துக்கணும் இல்லையா? சோ இது என்ன, இது முதல்ல ஏன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு முதல்ல ஆண்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, நீ பெண்களும். அப்ப காயராசிக்காரர்கள் பெண்கள் எங்காவது வேலைக்கு போறீங்கன்னு சொன்னா நீங்களும் உடல்நிலையை பார்த்துப்போம் இல்லைங்களா? அவங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால கவனம் அப்படிங்கிறது தேவை. அடுத்து நம்மளுடைய நிம்மதி, சுகம் அப்படின்னு எல்லாம் பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் உரமூச்சு விடுற மாதிரி இருக்குதுங்க. அம்மா வெளியே போயிட்டு வந்தா டென்ஷன், வீட்டுக்கு வந்தாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன், அதை யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வச்சுக்கிங்களேன். ஏதாவது புதுசாக வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் வாங்கணும்னு சொன்னால் தாராளமாக வாங்கலாம். எந்த விதமான குறைகளும் இல்லை. பிள்ளைகளை நினைச்சு கொஞ்சம் மனசுல ஒரு வருத்தம் அப்படிங்கிறது மேலிட்டுக்கிட்டே இருக்கு. அவங்க இன்னும் பெட்டரா இருந்தா நல்லா இருக்குமே, இல்லை நம்ம இன்னும் அவங்களுக்கு பெட்டரா பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி காலம் மாறும். நீங்க செய்யக்கூடிய முயற்சி செஞ்சுட்டே இருங்க. அனாவசியமான டென்ஷன் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தேவையில்லை. உடல் உபாதை அப்படின்னு பார்க்கும்பொழுது அஜீரண கோளாறு, வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள், கொழுப்பு சேருவது, இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், இதனால ஹார்ட் ரிலேட்டட் ஏதாவது தொந்தரவுகள், ரத்த அடைப்பு, இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு பார்த்தீங்கன்னா எல்லாமே வயிறு சம்பந்தமாகவும் ரத்தம் சம்பந்தமாக தான் நமக்கு தொந்தரவு இருக்கு. ஸோ உண்ணக்கூடிய உணவை சரியாக உண்ண வேண்டும். கண்ட தண்ணியை குடிச்சிட்டு உடம்புக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. கொஞ்சம் பாடி கிளென்சிங், இந்த அதுக்கு பேர் என்ன, நிறைய இந்த ஜூஸ் எல்லாம் காலையில் நேரத்தில் வெறும் வயிற்றுல இந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சா அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போகும்னு சொல்றாங்க இல்லையா? இந்த நெல்லிக்காய் ஜூஸு,
அப்புறம் வாழைத்தண்டு ஜூஸ் இந்த மாதிரி எல்லாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் குடிக்கிறதுங்கிறது நல்ல வாய்க்கு துணையினுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. யூஸ் பண்ணிக்கங்க. ஆனால் அவங்க தான் உங்க கண்ணுக்கு முன்னாடி முதல் எதிரியா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அட்டமத்தி சனி வேற இல்லைங்களா? ஸோ 8 புரிய வரை 8 போய் நின்றுக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? வாழ்க்கை துணை நமக்கு நல்லதுதான் சொல்லுவாங்க. ஆனால் நீ எனக்கு நல்லதுதான் சொல்றேன்னே தெரியும், ஆனால் நான் ஏன் உன்னை கேட்கணும்? அந்த மாதிரி ஒரு அன்வான்ட் ஈகோ அப்படிங்கிறது இருப்போம். இந்த பிப்ரவரி 11-12 அப்புறம் அந்த ஈகோ பூஸ்ட் ஆகும். இன்னும் யாருக்கு தொந்தரவு வரப்போகுது? கடகராசிக்கார் வேணா நமக்கு தான் தொந்தரவாக வரப்போகுது. கூட சேர்த்து நம்ம கூட இருப்போம், எல்லாத்தையும் சீரழிப்போம். அதனால கொஞ்சம் கவனமா இருந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்வான்ட் ஈகோ தேவையில்லை. சொல்றது நல்லது அப்படின்னு சொன்னா அந்த நல்லதை மனசார ஏத்துக்கிட்டு நம்ம அதன்படி நல்லா நடந்துக்குவது அப்படிங்கிறது தான் சால சிறந்தது. சரி, அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதை பொறுத்தது. நம்ம கிடைக்கக்கூடிய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அதுல எல்லாம் எந்த விதமான குறைகளும் இல்லை. அதெல்லாம் தாராளமா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுல எந்த விதமான குறைகளும் இல்லை. பிள்ளை படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது 11th 12th இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருந்து படிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இந்த யூஜி பிஜி அப்படின்னு பார்க்கும்பொழுது யூஜி யாரும் பிரச்சனை இல்லை. பிஜிக்கார பிப்ரவரி 12க்கு அப்புறம்லாம் பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறதோ இல்லை படிப்புலையெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையற்ற பிரச்சனைகள், நண்பர்கள் கூட சேர்ந்து சுற்றுவதை இப்படியெல்லாம் எதையும் பண்ணிடக்கூடாது. கவனமாக இருந்து அவர்களுடைய அந்த படிப்பை முடிப்பது அப்படிங்கிறவை சிறப்பான பலன்களை கொடுக்கும்.